Welcome to my channel மாசற கற்போம். Class 12 Business Max Answer Key. First part 2. 2 more questions. முதல் 21st question வந்து you are asked to prove that it is inconsistent. Right? அப்படின்னா rank of Aவும் rank of ABயும் not equal ன்னு வரணும். ஒரே ஒரு row operation தான் R2 minus 2 R1. Rank of A is 1. Rank of AB is 2. Rank of A not equal to rank of AB. Therefore, it is inconsistent. ஒருங்கமைவு அற்றது. அடுத்தது integral sin squared x dx. sin square வந்து integrable function இல்லை. So, அதை வந்து cos 2x formatல எழுதிக்கணும். sin squared x is 1 minus cos 2x by 2. இப்போ இதை integrate பண்ணலாம். 1 by 2 x minus sin 2x by 2 plus constant of integration c. 23rd bookல இந்த question இருக்கும் but x0 வந்து வேற வேல்யூ இங்க. So கொடுத்திருக்க x0 வந்து p ல substitute பண்ணா நமக்கு p0 கிடைக்கும். Then p0 x0 கண்டுபிடிக்கணும். கன்சியூமர் சர்ப்ளஸ் கேட்டிருக்காங்க. p0 வந்து நெகட்டிவ்ல வருது. price cannot be negative. x0 நெகட்டிவா இருக்காது. and p0 x0 வந்து ஒரு ஏரியா, அதுவும் நெகட்டிவா இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு மியர் அட்டெம்ப்டில் மார்க் வரலாம் 2 marks. பட் நீங்கள் ப்ரொசீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் இப்படி தான் வந்திருக்கும். இட் இஸ் இன்டெக்ரல் டிமாண்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் p0 x0 இன்டெகிரேட் பண்ணணும், லிமிட் அப்ளை பண்ணணும், தென் சிம்பிளிஃபை. ஆன்சரில் ஒரு யூனிட்ஸ். டுவெண்ட்டி-ஃபோர்த் சால்வ் log dy by dx equal to ax plus b. எக்ஸ்போனன்ட் ரெண்டு சைடும் எடுத்தா log போயிட்டு சிம்பிள் dy by dx வரும். அப்புறம் e power ax into e power by. அப்புறம் வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம் x dx எல்லாம் ஒரு சைடும் y dy எல்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்துட்டு you have to integrate. இதில் எப்படி எழுதியிருந்தாலும் கரெக்ட். சில பேர் e power ax ஒரு சைடு வச்சுட்டு இதை இந்த சைடு கொண்டு வந்திருப்பீங்க. ஆர் இப்படி எழுதி ஈக்குவல் டு சி எழுதியிருந்தாலும் கரெக்ட் தான். டுவெண்ட்டி-ஃபிஃப்த் ஃபர்ஸ்ட் டெல்டா இ பார் எக்ஸ், அப்புறம் டெல்டா ஆஃப் அந்த ஆன்சர். 26 மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் வேரியன்ஸ். அப்போ யூ ஹாவ் டு ஸ்கொயர், தென் இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் q. அதுலேருந்து p கண்டுபிடிக்கலாம். தென் ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணி n கண்டுபிடிக்கலாம். அப்புறமா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எது சொல்லியிருக்காங்க. ncx p par x q par n minus xல சப்ஸ்டியூட் ஃபார் n, p and q. That's 27th standard error of standard deviation sigma squared by 2n within root. எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு தெரியும். Substitute 0.6 is the answer. அடுத்து theory, tendency to increase or decrease or stagnate during a long period of time is called as secular trend. Again, 29th theory, transportation problem is a problem which determines the amount of the transported from each origin to each destination.
such that the transportation cost is minimized. இந்த வார்த்தையெல்லாம் அங்கே இருக்கணும். 30th expectation of x கொடுத்துருக்காங்க. variance of x equal to e of x squared ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு variance of xக்கு ஃபார்முலா தெரியும். e of x squared minus e of x the whole squared. So இது 0. So variance of x is equal to e of x squared. That's all. Question number 31. Transition probability matrixல at equilibrium part மட்டும்தான் கேட்டிருக்காங்க. At equilibrium AB T is equal to AB. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டு இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். நமக்கு a plus b is equal to 1ன்னு தெரியும். சப்ஸ்டியூட் ஃபார் b. அப்புறம் ஈக்குவேஷன் இன் a கிடைக்கும். a is 0.3/4, that is 75%. அப்போ b வந்து 25%. integrate. இது integrate பண்ண முடியாது. தனித்தனியா இப்படி ரூட் வந்து நியூமரேட்டருக்கு எடுக்க முடியாது. So multiply and divide by the conjugate of the denominator. So இங்க minus. இது ரெண்டும் a plus b into a minus b மாதிரி இருக்கும். So a squared minus b squared. Then இந்த minus sign உள்ள கொண்டு போகும்போது அது simplify ஆயிடும். x cancel ஆயிட்டு இங்க 2. அப்புறம் இது whole power half, இது whole power half. You can integrate that. whole power 3/2 by 3/2. அப்புறம் இது என்னவாகும் into 2/3 ஆகும். So you can cancel ஒரு 2. 1/3 into x minus 1 the whole power x plus 1 the whole power 3/2. அடுத்தது minus x minus 1 the whole power 3/2 plus ஒரு constant of integration c. அடுத்தது solve dy by dx plus y tan x is equal to cos cube x. p வந்து tan x, q வந்து cos cube x. நம்ம first integral p dx கண்டுபிடிக்கணும். அப்புறம் e to the power integral p dx கண்டுபிடிக்கணும். இது log secant x. Then in the substitution formula the solution is y into integrating factor is equal to q into integrating factor dx plus c. Substitute for q. Then integrating factor is e to the power log secant x. So it is secant x. Secant x of 1 by cos ன்னு எழுதலாம். So it is cos squared x. Then cos 2x structure கொண்டு வரலாம். So 1/2 cos 2x plus 1. இது integrate பண்ணலாம். sin 2x by 2 plus இங்கே ஒரு x. Then constant of integration c. So required solution is y secant x is equal to half sin 2x by 2 plus x plus ஒரு constant of integration. அடுத்தது simple example sum தான். e minus 1 the whole power 4 u0 is equal to 0. So இது வந்து u4 நாகும், இது u3 நாகும், இது e square u0 வந்து u2, then இது u1, இது u0. எல்லாத்துக்கும் values உங்களுக்கு இருக்கும். substitute எல்லாமே cancel ஆயிட்டு you will get 0. example sum தான் இது. question number 35 ரொம்ப simple. first இது ரெண்டுக்கும் minimum எழுதணும். அப்புறம் அடுத்த காலத்துல இது ரெண்டும் மேக்ஸிமம் எப்படி வேணா எழுதிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அடுத்தது மினிமம் கூட எழுதலாம். அடுத்தது மேக்ஸிமின்னா இந்த மினிமம்க்கெல்லாம் மேக்ஸிமம். ஸோ 40. அடுத்தது மினி மேக்ஸ்னா இந்த மேக்ஸிமம்க்கெல்லாம் மினிமம். ஸோ திஸ் இஸ் 10. இங்கே S1 is best according to maximum principle. இங்கே S2 is best according to minimax. பிரின்சிபலோ கண்டிஷனோ க்ரைட்டீரியாவோ என்ன வேணால் எழுதியிருக்கலாம். ஈஸி, எல்லாரும் பண்ணியிருக்கலாம். 36 P கொடுத்துருக்காங்க, N கொடுத்துருக்காங்க, Q கண்டுபிடிக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 1. ஸோ ஃபார்முலா NCX P par x Q par N minus xல N, X, P, Q எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். You have calculators in your hand, so you can do at least 1 na probability of x greater than or equal to 1. This is 1 minus probability of x less than 1. Greater than or equal to 1, 1, 2, 3, 4, 5 அப்படியும் போட்டிருக்கலாம். இல்லை இது வந்து அதை விட டைம் சேவிங்.
37 confident limits. இங்கே z alpha போட்டிருந்தாலும் சரி zc போட்டிருந்தாலும் சரி substitute everything. அப்புறமா லாஸ்ட்ல இந்த இன்டர்வல் ஃபார்மேட்ல ஆன்சர் கொடுத்துருக்கணும். At 95% level of confidence, the interval lies between, எப்பொழுதுமே இன்டர்வல் எழுதும் போது ஃபர்ஸ்ட் சின்னதா இருக்கிறது வரணும், அடுத்தது பெருசா இருக்க நம்பர் வரணும். That's all. or புது புக்ல இருக்க மாதிரி இப்படியும் எழுதிருக்கலாம். 7.1648 less than or equal to mu less than or equal to 7.6352 எப்படி வேணா எழுதிருக்கலாம். ரைட். ரெண்டுக்குமே அர்த்தம் ஒண்ணுதான். இன்டர்வல் ஸ்ட்ரக்சர்லயும் கொடுத்திருக்கலாம், இப்படியும் எழுதிருக்கலாம். 38 ஒரே ஒரு சம் தான், எக்ஸாம்பிள் சம் தான் இருக்கும். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் சொல்லி தான் வச்சுருந்தேன், செஞ்சுருப்பீங்க. x bar bar plus 3 sigma by root 10, then x bar bar minus 3 sigma by root 10. capital f of x கொடுத்திருப்பாங்க. first அதை differentiate பண்ணிட்டு small f of x கண்டுபிடிக்கணும். so it is 0 for x less than or equal to 1, 4k into x minus 1 the whole cube for 1 to 3 and it is 0. first k கண்டுபிடிங்கன்னு கேட்டிருப்பாங்க. so minus infinity to infinity f of x dx is equal to 1. மற்ற இடத்துல எல்லாம் function 0. so 1 to 3 4k into x minus 1 the whole cube dx integrate பண்ணும்போது that is equal to 1. This is 4k வெளியிச்சிட்டு இதை integrate பண்ணா x minus 1 the whole power 4 by 4 apply limit 3 1 3 minus 1 போடும்போது it is 2 power 4 1 limit lower limit apply பண்ணும்போது 0 ஆயிடும். so k is equal to 1 by 16. so therefore f of x எழுதியிருக்கணும். இதுதான் probability density function. question number 40, third chapter, integration. limit வந்து -3 to 3 x க்கு கொடுத்திருக்காங்க. so formula y dx இந்த மாதிரி ரஃபா போட்டு நீங்க பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறமா என்ன லிமிட் இருக்கோ அது வரைக்கும் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. -3 ல இருந்து 3 வரைக்கும் வேணும். so இது அப் அண்ட் டவுனா இருக்கு. y is positive here, y is negative here. அப்போ இங்க -3 to -1 க்கு ஒரு minus y, then -1 to 3 க்கு இங்க y dx. integrate, apply limit, upper limit minus lower limit, you will get 10. area அதனால ஒரு ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ பார்ட் 3யும் ஈஸியாக செஞ்சிருக்கலாம். அடுத்தது பார்ட் 4 5 மார்க் கொஷின். கொடுத்துருக்க சென்டென்ஸை வச்சு யூ ஹாவ் டு ஃப்ரேம் ஈக்குவேஷன். அப்புறம் கிராமர்ஸ் ரூல். ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், டெல்டா ஜெட். கால்குலேட்டர் கையில் இருக்கு. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். டெல்டா ஒய் டெல்டா ஜெட் கண்டுபிடிச்ச அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, ஜெட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஜெட் பை டெல்டா. will give you x, y, z. இங்கே வந்து எல்லாமே அமௌண்ட். அதனால amount invested in first account, second account, third account is rupees 250, 4000, 4000 and 250. That's all. 41 R part வந்து fitting straight line கொடுக்கிறதுக்கு small x, இது capital by capital X கண்டுபிடிக்கணும். x squared xy, then a b line of best fit is y is equal to a plus bx. அதில் நீங்கள் கண்டுபிடிச்ச ஏவையும் பியும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா
அதுதான் ஆன்சர். டேபிள் கரெக்டாக போட்டால் டேபிளுக்கே 3 மார்க்ஸ் வந்துடும். இந்த ஃபார்முலா கரெக்டாக எழுதியிருக்கணும். அடுத்தது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி a, b, c கண்டுபிடிச்சிருக்கணும். இங்கே ரிப்பீட்டட் லீனியர் ஃபேக்டர், ஸோ a by x plus 1, b by x plus 1 the whole squared, then c by x minus 3. Substitute x is equal to 3 minus 1 then 0. உங்களுக்கு ஏதோ கான்ஸ்டன்ட்ஸ் கிடைக்கும். c, b, then a. எல்லாம் கண்டுபிடிச்சோன்னே இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு யூ கேன் இன்டெகிரேட். இங்கே தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணலாம். இதுக்கு லாக், இதுக்கும் லாக், இது வந்து ஹோல் பார் -2ன்னு கொண்டு போயிட்டு யூ ஹாவ் டு இன்டெகிரேட். ஸோ ஹோல் பார் -1 by -1. ஏற்கனவே ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இட் இஸ் ப்ளஸ். தட்ஸ் ஆல். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா z is equal to x minus mu by sigma. உங்களுக்கு மியூ கொடுத்துருப்பாங்க, சிக்மா கொடுத்துருப்பாங்க. ஒரு டைமையும் என்னென்ன எக்ஸோ அதை வச்சு நீங்கள் z கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து 72, greater than 72. ஸோ x greater than 72 is equal to z greater than 1.33. இதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் கர்வ் தான் வரைய முடியும். greater than 1.33. ஸோ இந்த சைட் ஷேட் பண்ணோம். 0.5 minus table value. டேபிளில் வந்து வேல்யூஸ் எல்லாமே 0 to இது வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்த டேபிள் வேல்யூ சப்ராக்ட் பண்ணிட்டு தென் இங்கே வந்து ஃபார் 500 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஆன்சரும் இன்டூ 500. அப்ராக்சிமேட்டாக இட் இஸ் 46. தென் லெஸ் தென் 64. ஸோ x 64 சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைண்ட் z. தென் அதே இன்இக்வாலிட்டி ப்ரிசர்வ் பண்ணி probability of x less than 64 is equal to probability of z less than minus 1.33. then normal curve diagram. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் கர்வ் தான் வரைய முடியும். அப்புறம் இங்கே வந்து இங்கேயும் 0.5 minus 0.4082. ஸ்டூடெண்ட்ஸ் 500 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் இன்டூ 500. அடுத்தது வந்து இன் பிட்வீன் 65 and 71. ஸோ எக்ஸுக்கு 65 சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு z கண்டுபிடிக்கணும். 71 சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு z கண்டுபிடிக்கணும். அதே இன்இக்வாலிட்டியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் z எழுதணும். -1 to 1 நமக்கு என்ன தெரியும்? நார்மல் கர்வ் சிமெட்ரிக்னு தெரியும். அதாவது இங்கிருந்து இங்கேயும் இங்கிருந்து இங்கேயும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏரியா ஸோ cannot be நெகட்டிவ் ஆல்சோ. ஸோ வந்து zக்கு 0 to 1 பார்க்குற அதே ஏரியா தான் 0 to -1 இருக்கும். So it is 0.682x. then answer into 500. So approximately 341. Next 43rd a வந்து marginal cost கொடுத்துருக்காங்க. You have to find the cost. So you have to integrate. அதில் fixed cost கொடுத்துட்டாங்க 200. So fixed cost அப்படியே substitute பண்ணிக்கலாம். தென் ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் டேஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ இட் இஸ் 60x. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் காஸ்ட். அந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். Profit is equal to revenue minus cost. So இந்த மைனஸ் சைனை உள்ளே கொண்டு போனீங்கன்னா you will get like this. இங்கே சிம்பிளிஃபை பண்ண முடியும். சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளோட டிஸ்கஷன். இதுதான் நம்மளுடைய y. ரைட், ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். Then dp by dx is equal to 0 gives x is equal to 500. d squared p by dx squared. இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இங்கே 0, இங்கே வந்து -2 by 10 into 1 வரும். -2 by 10 that is -1 by 50 less than 0. அப்போ profit attains maximum. Maximum profit என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இந்த x is equal to 500 வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். Profit is equal to so 2300 rupees. அடுத்தது 43b வந்து Ogle's approximation method.
ஓகல்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெனால்ட்டி வேற ஒன்றுக்கும் பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு டோட்டல் சப்ளை இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட், தேர்ஃபோர் த ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்ட் அண்ட் feasible solution exists. Then penalty வந்து ஒரு ரோக்கும் successive least, அதே மாதிரி ஒரு காலம்க்கும் successive least. இதில் highest penalty பார்க்கணும். highest penalty வந்து நமக்கு இங்கே 6 highest penaltyக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க லீஸ்ட் வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும். மினிமம் ஆஃப் திஸ் அண்ட் திஸ் இஸ் 1. ஸோ அந்த 1 இங்கே எழுதிக்கணும். அந்த 1 வச்சு இங்கே சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கே 0, இங்கே இது சப்ராக்ட் பண்ண அப்புறம் 1. திரும்ப நம்ம இந்த 0 வந்ததை விட்டுறணும். அது ரோவாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம். அப்புறம் இங்கே ரோ, அதனால இதை விட்டுட்டு அப்புறம் அடுத்த டேபிள் எழுதும் போது நம்ம இங்கே இந்த 1 தான் கேரி பண்ணியிருக்கணும். இது நம்ம திரும்ப பண்ணிகிட்டே வரணும். சிங்கிள் என்ட்ரி வர வரைக்கும், சிங்கிள் செல் வர வரைக்கும். இது ஈஸி, எல்லாருமே செய்ய வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருமே கரெக்டாக செஞ்சுருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எல்லா எக்ஸசைஸ்லேயுமே எல்லா ப்ராப்ளமுமே என்னோட சேனலில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஷெடியூல் வந்து O1 to G1, இங்கே எங்கெல்லாம் நம்ம இது எழுதியிருக்கோமோ அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி யூ ஹாவ் டு ஆட். So you will get rupees 102. Fourth chapter ரொம்ப ஈஸி. அந்த கால்குலேட்டர் பேஸ் சம்மை விட இது வந்து ரொம்ப டைம் லெஸ்ஸாக தான் கன்சியூம் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது செஞ்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக செய்யலாம். வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம் கொண்டு வர முடியாது. ஸோ y is equal to vx சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ dy by dxும் மாறும். ஈக்குவேஷன் இன் v அண்ட் x வரும். அப்புறமா வேரியபிள் செப்பரபிள் பாசிபிளாக இருக்கும். வேரியபிள் செப்பரபிள் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு யூ ஹாவ் டு இன்டகிரேட். தென் யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் யுவர் சப்ஸ்டியூஷன் ஆல்சோ. இருக்கிறதுல ஈஸியான அப்ளிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ப்ராக்டிஸ் ஆனவங்க ஈஸியாகவே செஞ்சிடலாம். டிபெண்ட்ஸ், நீங்கள் மைனஸ் சைன் இங்கே வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணியிருந்தாலும் கரெக்டு தான், இங்கே மைனஸ் சைனை வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணியிருந்தாலும் கரெக்டு தான். அதே மாதிரி இந்த 3 வந்து ரைட் சைடில் வச்சுருந்தாலும் கரெக்டு தான், இங்கே லெஃப்ட் சைடில் வச்சுருந்தாலும் கரெக்டு தான். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வரும். எப்படி எழுதியிருந்தாலுமே அது கரெக்ட் தான். ஃபுல் மார்க்ஸ் வில் பி கிவன். ஏன்னா இதில் எல்லாம் கீழேயே போட்டிருப்பாங்க. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு கரெக்டு மெத்தடில் கரெக்ட் மாதிரி செஞ்சிருந்தாலும் யூ கேன் கிவ் ஃபுல் மார்க்குன்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இது வந்து இந்த ஆன்சர் தான் வரலனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சில பேர் இப்படி ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் மைனஸ் சைனை வந்து இந்த சைடே வச்சுருப்பாங்க, சில பேர் இந்த 3 கூட இங்கேயே வச்சுருப்பாங்க. எப்படி செஞ்சுருந்தாலும் அது கரெக்ட் தான். அடுத்தது ஃபிஷர்ஸ் டைம் ரிவர்சல், ஃபேக்ட் ரிவர்சல். ஓரளவுக்கு எல்லா பேப்பர்லேயுமே இது கரெக்டாக இருக்கும். அதுவும் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் சம் தான். ரூட்டுக்குள்ளேயே எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 1 டைம் ரிவர்சல் டெஸ்ட்டும் ஃபேக்ட் ரிவர்சல் டெஸ்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஃபிஃப்த்து புக்கில் இல்லாத கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதே கொஷின் வந்து பழைய புக்கில் இருக்கும். நான் வந்து என் ஸ்டூடெண்ட்ஸை செய்ய வச்சுருந்தேன்.
root tan x root cot xன்னு இருக்கும். ஜென்ரல் மேக்ஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ரூட் tan x வந்திருந்தது. ஸோ இது வரலாமோ அப்படின்னு எனக்குள்ள ஏதோ ஒன்று சரி இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சோம். வந்திருந்தது, என் ஸ்டூடெண்ட்ஸும் செஞ்சுருந்தாங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப ஈஸி. 2.9 ஐடியா தான். தெரியுதா? இதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2.78 வரும். அது அந்த வேர்ஷன் தான் இது. ரைட்டு, ட்ரை பண்ணியிருந்தா செஞ்சுருக்கலாம். அந்த செஞ்சுட்டு அந்த ப்ளஷர் நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா தட் இஸ் ரிமார்க்கபிள். ஆன்சர் வந்து π/4. சிம்பிளாக இருக்குல்ல? செஞ்சுருக்கலாமோன்னு தோணுதோ? பை த வே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 45th பியும் புக்கில் இல்லாத கொஷின் தான். பட் செஞ்சுருந்தீங்கன்னா தட் இஸ் வெரி வெரி சிம்பிள். எக்ஸு ஒய்யு தென் எப்பொழுது மாதிரி டெல்டா ஒய் டெல்டா ஸ்கொயர்டு டெல்டா கியூப். யூஆர் ஆஸ்ட் டு ஃபைண்ட் அ பாலினாமியல் இன் எக்ஸ் ஸ்கொயர். ரைட்டு, அப்புறம் என் கண்டுபிடிப்பீங்க. இந்த நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார்முலா எழுதியிருக்கணும். தென் ஃபார்முலாவில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். y0 n டெல்டா y0 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். கொஷின் பார்க்கும்போது நிறைய என்ட்ரிஸ் இருக்குது. ஐயோ இது ரொம்ப டைம் எடுக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து டெர்மினேட் ஆகிடுதுல்ல, டெல்டா கியூப்லேயே எல்லாமே 0 ஆகிடுது. ரைட்டு, ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இது வரும். ரைட், இதுதான் ஆன்சர். யூ கேன் செக் ஆல்சோ. இங்கே வந்து எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன வரும்? 0 0 2. 2y is equal to 2, ஸோ y is equal to 1. கரெக்டாக வருதா? அடுத்தது x is equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 1 + 1 + 2, அப்போ 4. 2y is equal to 4, ஸோ y is equal to 2. ரைட்டு, எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் பாருங்கள். உங்களோட ஆன்சரே உங்களுக்கு வந்து சொல்லும் வாட் யூ ஹவ் டன் இஸ் ரைட்டுன்னு. And it goes on. எக்ஸுக்கு 2 3 4 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணாலுமே உங்களுக்கு yயோட வேல்யூ கரெக்டாக வரும். ஸோ மை ஆன்சர் இஸ் ரைட் அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு ஹால்குள்ளேயே வந்திருக்கும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா. 46 திரும்ப திரும்ப கிளாஸில் செய்ய வச்சுருப்பாங்க. ஏன்னா இது ஒன்று தான் 6th சாப்டரில் 5 மார்க் கொஷினுக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். சிக்மா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நமக்கு 16th 1 மார்க் கொஷினாக இருக்கும். இந்த டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சம் ஆஃப் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. ரைட், நம்ம வந்து இங்கே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் அங்கே 1 மார்க் கொஷின். ஒரு குவாட்ராட்டிக் இன் கே, அதை ஃபேக்டரைஸ் பண்ணும். கே வந்து மைனஸாக இருக்க முடியாது பிகாஸ் இது எல்லாமே ப்ராபபிலிட்டிஸ். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 10. தென் இந்த டேபிள் அகெயின் யூ கேன் ரைட் இட். அப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 6 greater than or equal to 6. Then probability 0 to 5. Then probability of x, least value for x for which the probability is greater than half கேட்டிருப்பாங்க. less than or equal to 4 போடும்போது உங்களுக்கு 8 வந்துடும். அது டேபிள்ல இருந்தே பார்த்து you can conclude. So least value வந்து it is 4 only. ஃப்ரம் டேபிள்லேருந்து இது டைரெக்டாகவே எழுதலாம். 46 டெஸ்டிங் ஹைபோதசிஸ். ஃபர்ஸ்ட் H0 H1 இந்த n x bar mu சிக்மா ஃபார்முலா கரெக்டாக எழுதியிருந்தாலே மார்க்ஸ் வரும். at 5% level of significance ZC எழுதியிருந்தாலும் சரிதான், Z alpha எழுதியிருந்தாலும் சரிதான். modulus of Z is less than ZC or Z alpha, so we accept null hypothesis. 47th, first auxiliary equation, right hand side 0. ரெண்டு different roots, so a e to the power minus 7/3x, b e to the power 2x. இது எழுதும் போதே உங்களுக்கு இங்கே தெரியணும், இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து ஒரு ரூட்
equal to lambda. So particular integral is x e to the power lambda x by a into lambda minus m2. பாருங்க, and the 4 வந்து e to the power 0x னு எழுதணும். Lambda is 0, f of lambda is minus 14. So particular integral 1 is 4 e to the power 0x by minus 14, that is equal to minus 2 by 7. Then particular integral 2, f of lambda is 0. நீங்கள் substitute பண்ணி பார்த்துருந்தாலும் சரி, இல்லை அப்படியே எழுதினாலும் correct only. Particular integral is x e to the power lambda x by a into lambda minus m2. Lambda minus 7 by 3. m2 க்கு வந்து அங்க equal இல்லாத root, so 2 substitute பண்ணணும். You will get x e to the power minus 7 by 3x. Solution is complementary function plus particular integral 1 plus particular integral 2. 47b, binomial distribution, exactly 1 defective, no defective, then at most 2 defective. Simple calculations தான். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேத்துக்கு எவ்வளோ சம்ஸ் கரெக்டுன்னு. பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். செகண்ட் கொஷனுக்கு வந்து e minus 1 square units, option C. Third question வந்து 0.0613. இது புக் பேக் கொஸ்டின் தான். ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் சி 0.0547. ஃபிஃப்த்துக்கு வந்து 2x plus 3, ஆப்ஷன் சி. சிக்ஸ்த்து வந்து 1, ஆப்ஷன் டி. புக்கில் வந்து இது do you know அதில் இருக்கும். அடுத்தது in an assignment problem, the value of decision variable xij is 1 or 0, ஆப்ஷன் பி. இது எங்கே இருக்குன்னா புக்கில் வந்து definition and formulation of assignment problemல கடைசி மாறி இருக்கும். 10th ஆப்ஷன் பி. 11th ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் டி. அனைத்து கொடுத்திருக்காங்க, அப்ப நிறைவுத்தன்மை இங்கே ஆல், so sufficient. 13th ஆப்ஷன் இ. 14th ஆப்ஷன் சி. 15th ஆப்ஷன் பி. 16th ஆப்ஷன் ஏ. எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 1 வரும். 17th ஆப்ஷன் ஏ. ஆர்டர் இஸ் 2, டிகிரி வந்து இதுக்கு மேல இருக்க பார், டிகிரி வந்து 1.
கொஷின் நம்பர் 18th வந்து ஆப்ஷன் இ டி. கொஷின் நம்பர் 19th வந்து 4 காம்பனன்ட்ஸ், 4 கூறுகள். என்னெல்லாம்? P0, Q0, P1, Q1. அதெல்லாம் தானே டைம் சீரீஸில் வருது. அடுத்தது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து எக்ஸ் பார் சார்ட். ஆப்ஷன் ஏ. இது ஆன்சர் கீ தான். மார்க்கிங் கீ வந்து ஒரு ஸ்டெப்புக்கு எவ்வளோ மார்க்குன்னு அது கவர்மெண்ட்லேருந்து போட்டு வரும். அது ரொம்ப தாராளமாகவே இருக்கும். நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுப்பீங்க. Wishing you all success. Thank you.